Hi friends, welcome to Chennai Food. வீட்டில் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு பிரெட்டை வச்சு ரொம்பவே டேஸ்டான நல்ல கிரன்ச்சியான பிரெட் ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பொட்டேட்டோ பிரெட் ரோல் பண்ணுறதுக்காக நான் 1/2 கிலோ உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேங்க. இதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட மேஷர் இல்லைன்னா நீங்கள் கையிலே கூட உடச்சி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கை இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கை வச்சு தான் நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ண போகிறோம். பேன் சூடாகிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 4-5 பூண்டு பல்லை நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி துருவி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடுறேன். இஞ்சி பூண்டு மிளகாய் இதெல்லாமே லேசாக வதக்கிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டாணியை நான் ஊற வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி யூஸ் பண்ணிங்கன்னா அப்படியே சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு முறை கலந்து விட்டுடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்துக்கலாம். இப்போ மேஷ் பண்ண உருளைக்கிழங்கை இதில் சேர்த்து விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகப்பொடி, 1/2 ஸ்பூனுக்கும் கூடுதலாக சால்ட்டு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு முறை கலந்துடலாம். அவ்வளவுதாங்க, நமக்கு தேவையான பிரெட் ரோலுக்கு ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பேனை இறக்கிக்கலாம். பொட்டேட்டோ பிரெட் ரோல் பண்ணுறதுக்காக நான் 6 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய ஓரங்கள் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண ஓரங்கள்லாம் நமக்கு வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதெல்லாம் நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் எல்லா பிரெட் ஸ்லைஸையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ண பிரெட் ஸ்லைஸ்லேருந்து ஒரு பிரெட் ஸ்லைஸை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க, குடிக்கிற தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் இந்த பிரெட் ஸ்லைஸை போட்டுட்டு இந்த மாதிரி எடுத்துருங்க. எடுத்துட்டு நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. சுத்தமாக ஈரம் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கணும். நாம் எடுத்த ஃபில்லிங்லேருந்து கொஞ்சமாக எடுத்து நடுவில் வச்சுக்கலாம். பிரெட் ஸ்லைஸை இந்த பக்கமாக மாற்றி விட்டுக்கோங்க, அப்போ தான் ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஃபில்லிங் எடுத்திருக்கேன். அதை இப்படி வச்சுட்டு இதை அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கணும். 2 பக்கமும் நல்லா ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே ரோல் பண்ணி விடணும். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மேல் பகுதி எல்லாத்தையும் நல்லா அழுத்தம் கொடுத்து விட்டு ரோல் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா ரோலையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுங்க. இப்போ ரெடி பண்ண பிரெட் ரோலை நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடான உடனே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. பொறுமையாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஆகட்டும், அதுக்கப்புறமா திருப்பி விடலாம். பிரெட் ரோலை எண்ணெயில் சேர்த்துட்டு 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விட்டுடுங்க. அப்போ தான் நல்லா மேலே கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ கோல்டன் கலரில் வந்துருச்சு. நான் எடுத்துடுறேன். எண்ணெய் வடிகிறதுக்காக இந்த கரண்டிக்கு நான் மாற்றிக்கிறேன். நல்லா எண்ணெய் வடிய விட்டுட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான பொட்டேட்டோ பிரெட் ரோல் ரெடி ஆகிடுச்சுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு வச்சு ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நம்ம ப்ரெட்டு மட்டும்தான் வாங்க வேண்டியிருக்கும். ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிபி. மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்க்கு ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு பிரெட்டை வச்சு ரொம்பவே டேஸ்டான பொட்டேட்டோ பிரெட் ரோல் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.